சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சதச்சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் மாதம் 24, 25 நாட்களில் 2 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்க இருக்குது. இந்த சதச்சண்டி மகா யஜ்யத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த சண்டி ஹோமம்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கோங்க. சண்டி ஹோமம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு பிடிவாதமாக இருக்குது அப்படின்னா அதற்கு பேர் சண்டித்தனம் பண்ணாதன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு தேவையான நம்மளுடைய கோரிக்கைகளை சண்டித்தனமாக நிறைவேற்றுவாள் அந்த அம்பாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சண்டி ஹோமத்தை பார்ப்பதே பெரிய விஷயம். அதுலேயும் இந்த சதச்சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறத பார்ப்பது அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவதைகள் நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறோன்னா அதில் தசமக வித்யா சொரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசமகா வித்யான்னா 10 விதமான அவதாரங்களை எடுத்தவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நமக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வேணும். அதுலேயும் இந்த 10 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்து ஒரு தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு வளர்ச்சியே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலையே அமைய மாட்டேங்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வேலை வாய்ப்பு யோகத்தை தரலை, நான் எனக்கு தொழில் அப்படிங்கிறது பல தொழிலை செஞ்சுட்டேன், எந்த தொழிலும் எனக்கு விருத்தி அடையலை அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் எல்லாருமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு அரிய ஒரு வாய்ப்பு இந்த சதச்சண்டி மகா யஜ்யத்தில் கலந்துக்கோங்க.